வணக்கம் தமிழ்ச்செல்வன். ஹாய் மேம். நான் வழக்கமாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்தாவே வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றி தான் நிறைய பேசுவாங்க. ஆனால் நீங்கள் போகிற இடத்தெல்லாம் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கிறது நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த பஃபர்ட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, வாரன் பஃபர்ட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, நிறைய ஃபண்டை ஹேண்டில் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸும் சரி, வேல்யூ இன்வெஸ்டிங்கை நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங், மொமெண்டம் இன்வெஸ்டிங் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங்குள்ளே தான் வரும். ஸோ இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கை விட இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங், இந்த மொமெண்டம் ஃபேக்டர் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, மார்க்கெட்டை நிறைய அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது, வேல்யூ இன்வெஸ்டிங்கோட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எம்எஸ்ஏ ஆர்கனைசேஷன் அவங்களோட ரிசர்ச் ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனி திங் யூ டூ, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணிக்கலாம், ஹை டிவிடெண்ட் ஈல்டு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிக்கலாம், குவாலிட்டி ஃபேக்டரில் ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லாத்த விட மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஏன் திருப்பி போய் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங் நல்லா இருக்குது அப்படின்றதுனால எல்லாருக்குமே அதோட அவேர்னஸும் கொடுத்துட்டு வரேன். இப்போ ஒரு இன்வெஸ்டர் மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன? அதாவது ரிட்டர்னில் இருக்குமா பாசிட்டிவ்னஸ்? எப்படி இருக்கும் அது? ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னா, மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு கிளியரான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அதாவது வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலையுமே எப்போ எக்ஸிட் ஆகுறது அப்படின்றது குழப்பம் வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கும். நம்ம ஸ்டாக்ஸை வாங்கிடும், நம்ம வந்து இந்த ஸ்டாக் பேலன்ஸ் ஷீட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடும். வாங்கின ஸ்டாக்கை எப்போ விற்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற பெரிய ஒரு இஷ்யூஸ் வரும், குழப்பங்கள் வரும். அது வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் இருக்காது. மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சூப்பரான ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ரேங்க் பேஸ்ட் எக்ஸிட்ன்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் இன்னொரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே எனக்கு தெரியாது, பிகினராக இருந்தால் கூட மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு பண்ண முடியும். மூணாவதாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஈஸியாக நம்மளால மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது நான் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறேன், கடைசி 10 வருஷம் 15 வருஷம் நான் பண்ணியிருந்தா என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் ஆயிருக்கும், என்னோட நெட்வொர்த் எப்படி ஏறி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால பேக் டெஸ்ட் பண்ணியும் சிமுலேட் பண்ணியும் பார்க்க முடியாது. மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால ஈஸியாக பேக் டெஸ்ட் பண்ண முடியும். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, டேட்டா மட்டும் நம்ம கையில் கிடச்சா போதும், நம்மளால பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க பெனிஃபிட்ஸ். இப்போது மொமெண்டம் இன்வெஸ்டிங் போகும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதில் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியுமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனையே ஏன் எப்போ விற்கணும்னு தெரியாதான்றது. இப்போ கரெக்டான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்றதை எப்படி இன்வெஸ்டருக்கு சொல்வீங்க நீங்கள்? சூப்பர். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். நிறைய ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்டராக இருக்கும், ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கேபிட்டலை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கச்ச ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு 100 ஸ்டாக்கு 150 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்க ஆளு கூட எனக்கு வந்து தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்ல யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது, கம்பெனி க்ரோ ஆக போகுதுன்னா அதை வாங்கி வச்சிடுறாங்க. எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கணும்னு கூட அவங்களுக்கு வந்து தெரியாது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு வந்து ரூல் இல்லாமல் வாங்கி வச்சிருவாங்க இருக்க காசு வச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும் போது அந்த ஸ்டாக் வாங்கி வச்சிடுறாங்க. இல்லை இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, இல்லை வேறு யாருக்கே டிப்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணுறதுன்ற மாதிரி ஸ்டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு பேர் ஸ்டாக் இன்வெஸ்டிங் கிடையாது, இது பேர் ஸ்டாக் கலெக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவங்க ஸ்டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாங்கிட்டாங்க, இப்போ ஓகே, அவங்ககிட்ட ஒரு 50 ஸ்டாக் இருக்குது, 80 ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது. லைட்டாக சில ஸ்டாக் வந்து கீழே இறங்கினாலே ஐயோ அந்த ஸ்டாக் கீழே போதே வித்துடலாமான்னு தோணும். இல்லை கொஞ்சம் மேலே போனால் இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒரு ஸ்டாக் வந்து கீழே போயிடுச்சுன்னா அதை விற்கிறது கூட மன தைரியமே வராது. அவங்க ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. லைட்டாக மேலே போச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து சீக்கிரம் வித்துடலாமா, லைட்டாக ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா வித்துடலாமான்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியே இல்லாத போது ஒரு ஸ்டாக்கே வாங்கக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட மென்டார், நான் ஒரு மென்டாராக பார்க்குறவர் என்ன சொல்லுவாருன்னா,
எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன ஸ்டாக் வேணா வாங்கலாம். நீ பென்னி ஸ்டாக் வாங்கணுமா வாங்கு, மைக்ரோ கேப் ஸ்டாக் வாங்கணுமா வாங்கு. நீ வந்து ஒண்ணுமே இல்லை அந்த கம்பெனி, ஆனா உனக்கு எப்போ அந்த கம்பெனில இருந்து அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆகும் தெரிஞ்சுன்னா அந்த கம்பெனியை வாங்கலாம். ஸோ எக்ஸிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. அது மொமெண்டம்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெக்கானிசமா இருக்கும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் இல்லாமல் நம்ம மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் 10ல இருந்து ஒரு 15 ஸ்டாக் தான் ஹேண்டிலே பண்ணுவோம் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கும். ஸோ வந்து போர்ட்ஃபோலியோவாவே நம்ம வந்து நல்லா இருக்கும். கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸா இருக்க நிறைய இல்லாம 10 ஸ்டாக் 15 ஸ்டாக் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம போறதுனால மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஆனால் நார்மலாக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, கம்மி விலையில் இருக்க ஸ்டாக்ஸை வாங்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஓகே மேம், இது ஆக்சுவலாக சூப்பரான கொஸ்டின். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு பொருளோட வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் அந்த வேல்யூ வந்து போய் வந்து வாங்குவாங்க. கரெக்டுங்களா? அது வந்து அது பழமாக இருக்கட்டும், அது வாங்கக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், ஆக்சுவல் ப்ரைஸோட இப்போ இருக்கிற ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா போய் வாங்குவாங்க. ஆனால் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ரிவர்ஸ். ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா வேறு ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஏதோ ஒரு அசெட் கிளாஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அது ஃபியூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போய் வாங்குறதா மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை பிடிக்கிறது இல்லை, ஸ்டாக்கோட ஸ்பீடை பிடிக்கிறது. ஸோ இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தான் போய் வாங்குவாங்க, உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நிறைய ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னால தான் அந்த ஸ்டாக் கீழே வந்திருக்கும். ஏதோ ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்னால தான் வந்திருக்கும். அது இன்னும் நெகட்டிவ், அது அந்த இன்னும் அந்த ஸ்டாக் கீழே தானே வரும். அந்த ஸ்டாக்ல போய் நான் ஏன் உட்காரும்? ஸோ என்னோட கோல் என்னன்னா, அந்த ஸ்டாக்கோட நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வளரணும், கொஞ்சம் வேகமாக வளரணும், பெஞ்ச் மார்க் விட நிஃப்டி 500 நிஃப்டி 50 வேகமாக வளரணும். ஸோ நான் வேகத்தை நோக்கி தான் போகிறேன். எனக்கு வேகம் வேணாம்னா நான் நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ண போயிடலாமே, எனக்கு ஸ்பீடாக போர்ட்ஃபோலியோ குரோ ஆகும். ஸோ எனக்கு நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்குன்னா இன்னும் மேலே போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல போய் வாங்குறது தான். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ரூல் தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. நம்ம ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக கோல்டு ரேலியும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்லாம் கூட்டமாக போயிட்டு கோல்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. விலை ஏறிட்டே போகுது, இன்னும் ஏறிட்டே இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஃபேக்டர், இந்த அனோமலி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும், ஸ்டாக்லையும் சூப்பராக ஒர்க் ஆகும். பேக் டெஸ்ட் டேட்டாலும் இது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய ரிசர்ச் பேப்பர்லையும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் தெரியாமல் உள்ளே வராதிங்க. மார்க்கெட்டை புரிச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் காசு பார்க்க முடியும் அப்படின்றது தான் இது வரைக்கும் இருக்க ரூல். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மார்க்கெட்டை பற்றியோ ஸ்டாக் பற்றி பெருசாக தெரியலனாலுமே மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? சூப்பர் கொஸ்டின். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு நினச்சா, ஒன்று எனக்கு மார்க்கெட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எனக்கு மார்க்கெட் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லை, வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அப்படியே போயிடுது, அதனால ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரல அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே நம்ம எல்லா புரிதலோடையும் தான் வரணும். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை A to Z புரிஞ்சுட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே கிடையாது. நம்ம கையில் டேட்டா இருந்தாலே, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் ஒரு 10 வருஷம் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காருன்னா, நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டோட 10 இயர்ஸ் டேட்டா இருந்தாலே போதும். அந்த டேட்டாவை வச்சு நம்ம ஒரு எவிடன்ஸை பில்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இதை மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அழகா பண்ணலாம். ஏன்னா டேட்டாஸ், ஏகப்பட்ட டேட்டா இப்போ நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ ஏஐ ஏரால இருக்கும், டேட்டா ஈஸியாக நீங்கள் எடுத்து மொமெண்டம் ரூலை அப்ளை பண்ணி ஒர்க் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் புரிதல் இல்லாமல் கூட நம்ம வந்து மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ மொமெண்டம் போகிறாங்க, ஏன்னா மார்க்கெட் புரிதல் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. மொமெண்டம் இன்வெஸ்டிங் வரும்போது அவங்க வேற ஏதாவது கவனிச்சுட்டு வரணுமா? செக்லிஸ்ட் மாதிரி ஏதாவது வச்சுக்கணுமா அவங்க? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து புரிதல் இல்லாமல் பண்ணலான்றது தப்பாக போய் முடியக்கூடாது. அதாவது மார்க்கெட் புரிதல் இருக்கணும், அட்லீஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நம்மளோட பெஞ்ச் மார்க். அது மட்டுமே வச்சுக்கோங்க மைண்டில். ஸோ இது வேற ஏதாவது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரணுமான்னா ஒன்றுமே இல்லை, சைக்காலஜி. மார்க்கெட் கீழே போனாலும் நான் வந்து என்னோட வயிற்றை கட்டிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்கம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ என்னை பொறுத்த வரையும் நம்மளுக்கு வந்து நாலேஜை விட டிசிப்ளின் அண்ட் சைக்காலஜி இன்வெஸ்டிங்கில் ரொம்ப 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 முக்கியம். நாலேஜ் இல்லைன்னா கூட பணம் பண்ண முடியும்.
ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியாது. ஸோ டிசிப்ளின் எல்லாருமே சொல்கிறதா, பட் டிசிப்ளினை தாண்டி நம்மளுக்கு வந்து சைக்காலஜி முக்கியம். இன்னொரு ஒரு மெயினான விஷயம், மார்க்கெட் வந்து மோசமாக போனால் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ காப்பாற்றுறதுன்ற நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இருந்தாலே போதும். இப்போ இதில் வந்து போர்ட்ஃபோலியோ, இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங்கிறது ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு உதவுமா, இல்லை ஒரு ஸ்டாக் வாங்கி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உதவுமா? அது எப்படி எடுத்துக்கிறது? செம்ம. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக் பர்டிகுலர் ஸ்டாக்ல பெட் பண்ணுற மேட்டர் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணுற மேட்டர் கிடையாது. நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் அப்ரோச் இது. நம்ம வாங்கும் போதே 10 ஸ்டாக் 15 ஸ்டாக்னு பல்காக தான் வாங்குவோம். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டீமை ரெடி பண்ணுறோம். அந்த டீம்ல இருக்க ஒரு பிளேயரை மட்டும் நம்ம வந்து பெட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டீமே தான் எப்படி வளர்க்க போகிறோன்றது தான் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பிளேயர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண அந்த மேட்ச்லனா பாக்கி இருக்க 10 பிளேயர் வச்சு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து டீம் பில்டிங் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, டோன்ட் மேரி எ ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரேட் எ ஸ்டாக், டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக், இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் மொமெண்டம். ஸ்டாக்கோட ஸ்பீடில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுதான் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நானும் இங்கே சொல்கிறேன். இப்போ நார்மலாக இருக்க இன்வெஸ்டிங் மெத்தடுக்கும் இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு நேரம் சொன்னீங்க. இதனால தான் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. இதில் வரவங்க வேறு என்னென்னலாம் பண்ணணும்? இப்போ வந்து நார்மலாக டேட்டாஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க, லாங் ரனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. இப்போ இது வந்து லாங் ரனுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி பண்ணுறதா, இல்லை ஷார்ட் டேர்முக்கான விஷயமா இது? ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாலே அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருந்தால் தான் நம்மளால பணம் பண்ண முடியும். மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரொட்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால மார்க்கெட் கீழே போகும்போது அன்கோரிலேட்டட் அசெட்லாம் நம்மளால டைவர்சிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா லெஸ் ரிஸ்காக இருக்கிற ஒரு டெட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம வந்து போட்டுட்டு போயிடலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குனா லிக்விட் ஃபண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு டெட் ஃபண்ட் இருக்குது, அந்த ஃபண்டில் போட்டு போயிடலாம். நானாக எடுத்து பண்ணணும், டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. மினிமம் 5 வருஷத்துக்கு மேலே தான் பண்ணணும். நம்ம ஷார்ட் டேர்ம்ன்றதை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வரவே கூடாது. அப்புறம் இப்போ மொமெண்டமோட மெயின் ஏரியாவே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணுறது அப்படிங்கிறீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் போர்ட்ஃபோலியோ பில்டப்ங்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு 4-5 செக்டார் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேற 4-5 செக்டார் பிடிக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த மொமெண்டம் இதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கா இதில்? ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கொஷின். இப்போ எனக்கு செட் ஆகிற போர்ட்ஃபோலியோ சேம் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு செட் ஆகிற போர்ட்ஃபோலியோ ஃப்ரெண்டுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு செட் ஆகிற போர்ட்ஃபோலியோ எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை கோல் பிளானுக்கு ஏற்ற மாதிரியோ, எப்போ அந்த நம்மளுக்கு காசு திருப்பி அது வேணுன்ற பிளானுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சில பேருக்கு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து எனக்கு மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், நான் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க அதுக்கேற்ற ரிஸ்க் எடுக்க ரெடியா இருப்பாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ரிஸ்க் டேக்கர், அதாவது ரொம்ப கன்சர்வேட்டிவ்ல ஒரு மாடரேட்டான ரிஸ்க் டேக்கர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வச்சிருக்கேன், மைக்ரோ கேப்ல கொஞ்சம் காசு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாறுபடும். இதெல்லாம் நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுனா, நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஈவன் நம்மளோட சிக்மா ஸ்கேனர் கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னாவே, எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாக்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அது கிளாட் வச்சு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், மற்றதெல்லாம் நம்ம வந்து செகண்டரியாக நீங்கள் வந்து